ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மே மாதங்கிறது ஆங்கில மாதத்தில் 5வதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்குது. அதில் ஒரு கிரக பயிற்சி இப்போ நடக்க இருக்குது. அந்த கிரக பயிற்சி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான கிரக பயிற்சி. அந்த கிரக பயிற்சி என்னென்னா குரு கிரக பயிற்சி தான் நடக்க போகுது. குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு பகவானால் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுபங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகணம் அது குருவை சொல்லலாம். சனி எப்படி ஒருவரை ஆட்டி படைப்பாரோ அதே போல் குரு பகவான் அவருடைய அமைப்பை பொறுத்து நமக்கு சுபமான பலன்களை அதிகம் தருவார். அதனால தான் குரு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சியாக சொல்லப்படுது. இப்போ குரு பயிற்சி நடக்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. இந்த குரு பயிற்சியில் விருச்சக ராசிக்கு என்ன பலன் பெற போகிறீங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலனை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் குரு பயிற்சி பற்றிய முழு தாள்களையும் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்தும் பலனும் அடையலாம். ஸோ அதனால் உங்கள் ராசிக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க, குரு பயிற்சி பலனை இந்த வீடியோவில் இப்போ அதிரடியாக பார்க்கலாம். குரு பயிற்சி ரொம்ப வலுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க போகுது. அதனால் உங்கள் விருச்சிக ராசிக்கு ஏற்ற வருமா இறக்கம் வருமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலனை பார்க்கும்போது ரொம்பவே விசித்திரமாகவும் இருக்குது. இந்த ஆண்டில் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 அன்று நடக்க இருக்குது. அதை தொடர்ந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/5/2025 அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ்கிறது. இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறாரு. மிதுனம் குரு பகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு. மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம் இருக்குது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை துலா ராசிலையும் 7ஆம் பார்வை தனுசு ராசிலையும் 9ஆம் பார்வை கும்ப ராசிலையும் பதிகிறது. இந்த அடிப்படையில் சனி ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய கிரகசார மாற்றங்கள் அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்கள் தரப்பட்டிருக்கு. அதில் விருச்சக ராசிக்கு என்ன பலன்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிலையில் இந்த குரு பயிற்சி பலன் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்துக்குங்க. தெரிந்துக்கிறது முக்கியம் கிடையாது, இதற்கேற்ப நடந்துக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல இருந்த குரு பகவான் தற்போதைய இந்த குரு பயிற்சியில் 8வது இடத்துக்கு வர இருக்கிறாரு. இந்த சமயத்தில் அவருடைய விசேஷ பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையாக 12, 2ஆம் 4ஆம் இடங்களில் பதிகிறது. இந்த அமைப்பின்படி உங்களுடைய மனதில் இருந்த வீண் பயங்கரங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். அதே சமயம் அதனை தலைகணமாக மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் உயர்வுகள் உங்களுக்கு நிலைக்கும். அதனால் தலைகணமாக மாற்றிக்கொள்ளாமல் இருங்க, உயர்வுகள் உங்களுக்கு நிலைக்கும். அப்புறம் அலுவலகத்தில் கூட உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் ஏற்றத்துணுடன் இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும். எந்த சமயத்திலும் தலகணம் தவிர்த்து தன்னம்பிக்கையோடு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பயண வாய்ப்பு வரலாம். அப்புறம் பணியிட விஷயங்களை பிறரிடம் பேசுவதை தவிருங்க.
பணியிட விஷயங்களை பிறரிடம் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும். அதனால் அலுவலகத்தில் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும். அப்புறம் இல்லத்தில் இனிய சூழல் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நிலவும். உறவுகளிடையே உங்கள் பேச்சுக்கு மரியாதையானது அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு வீண் வாக்குவாதம் கூடாது. எல்லாத்துக்கும் மேலே தேவையற்ற ஆடம்பர கடன்களை தவிருங்க. அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். சுபகாரியங்கள்லாம் ஈடேறுவதற்கு குலதெய்வ வழிபாடு முக்கியம். செய்யக்கூடிய வர்த்தகத்தில் உழைப்பே உயர்வு தரும். கூட்டு தொழிலில் கூட நிதானமாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு தான் நஷ்டமானது ஏற்படும். அப்புறம் அரசியல் சார்ந்தவர்களுக்கு சீரான போக்கானது நிலவோ. ஆதரவை தக்க வைத்து கொள்ள அடக்கமும் அமைதியும் இந்த குரு பயிற்சியில் அவசியம். அரசு துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணியிடத்தில் வீண் பேச்சு அரட்டை எடுப்பதை தவிருங்க, இல்லைனா அதுவே உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். அப்புறம் நீங்கள் அனுபவசாலிகளாக இருந்தீங்கன்னா அனுபவசாலிகள் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை அவசியம் கேளுங்க, அது உங்களுக்கு நல்லது. அப்புறம் கலைஞர்கள், சினிமா, ட்ராமா துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் முடங்குவது கூடாது. என்ன முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் அதில் தடை வந்தாலும் தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நினைத்தது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அடைய முடியும். மாணவர்கள் கூட படிப்பில் தளரா உழைப்பு நிலையில் இருக்கணும். மாணவர்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தமிழை நிமிர முடியும். அதாவது தலை நிமிர்ந்து செயல்பட முடியுங்கிறத தான் அந்த மாதிரி சொல்கிறேன். அப்புறம் உங்களோட ராசிக்கு ஆரோக்கியம் சீராக இருக்க சிறு சிறு உடற்பயிற்சிகளையாவது இந்த குரு பயிற்சியில் மேற்கொள்ளணும். இது அவசியமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தலைவலி, கண்கள், அடிவயிறு, முதுகு உபதைகள் இந்த மாதிரிலாம் வரலாம். இது மாதிரி வராமல் இருக்க இரவு பயணத்தில் இடைவெளி இருந்துக்குங்க. நீங்கள் முருகப்பெருமான கும்பிடுங்க, முன்னேற்றம் வரும். நவக்கிரகங்களில் புதன் வழிபாடு செய்யுங்க, புகழ நிலைக்க செய்யும். உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீங்க என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நான் அடுத்தது என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குரு பயிற்சியில் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன். ஸோ குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறையை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெற குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது. வியாழனன்று குருஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு ஏந்திரத்தை வைத்து அதற்கு முள்ள மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரியை 108 முறை மன உரிமையோடு கூறுங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும், நல்ல பலன்கள் மேலும் அதிகரிக்கும். இது ஒரு பரிகாரம். இன்னொன்று சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. வியாழக்கிழமையில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கூடவே குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பரகம் வெண்முல்லை மலர்கள் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தின ஊதி அரச சாமத்தினால் வேள்வி செய்து கடலைப்பொடி அன்னத்தால் அகுதி செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை தூப நெய்வேத்தியம் ஆகியவற்றை செய்து அடனராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்கணும். இந்த 2 பரிகாரம் ஏதாவது ஒன்று செய்தாலும் உங்களுக்கு குரு கிரக தோஷம்லாம் இருந்தால் நீங்கோ. அப்புறம் இந்த டைம் உங்களுக்கு டைம் கிடைச்சா குரு பகவானுக்குரிய இந்த தலங்களுக்கு சென்று வாருங்க. ஆலங்குடி மற்றும் திட்ட இந்த 2 திருத்தலங்களில் குரு பகவானுக்கு உரிய தலங்களாக சொல்லப்படுது. இந்த குரு பயிற்சியில் இங்கு சென்று குருவை வழிபட்டு வருவது நன்மை தரும். அதனால் இந்த குரு பயிற்சியில் மறக்காமல் இந்த இடங்களுக்கு செல்ல முயற்சி பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் குரு பயிற்சி பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். நன்றி.